இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 42nd எபிசோட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. போன வருஷம் நம்ம பசங்க அந்த இனாஷிரோ ஸ்கூலை எடுத்து போட்டி போட்டிருந்திருப்பாங்க. அந்த நருமியாவோட பிச்சிங்ல கம்ப்ளீட்டா ஹம்பிள் பண்ணப்பட்டிருந்திருப்பானுங்க. போதாத குறைக்கு வெறுப்பேத்துற மாதிரி நருமியா கசியா கிட்ட வேற நான் தான் சொன்னேன்ல நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு வெறுப்பேத்திருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த இனாஷிரோ சக்குரசாவை தோக்கடிச்சிட்டாங்கல்ல. நம்ம பசங்களுமே சரி கிளம்பலான்னு இருப்பாங்க. ஆனா ஒரு 4 பேரை மட்டும் ஆளை காணோம். என்னடான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களான நம்ம ஹீரோ சட்டோரோ அண்ட் மினாட்டோ இவங்க 3 பேரையும் கசியா ரெஸ்ட் ரூம்காக கூட்டிட்டு வந்திருப்பான். அவங்க என்ன சின்ன பசங்களா அப்படின்னு கேட்டா சின்ன பசங்க மாதிரி தான் பண்றானுங்க, எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லி தொலைஞ்சு போயிடுறானுங்க. அதனாலதான் அவங்களை தனியா தேடிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி கசியா கூடயே வந்திருப்பானா. ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பவுமே அவன் மைண்ட்ல இன்னும் 2 நாள்ல நடக்க போற அந்த ஃபைனல்ஸ் தான் அவன் மண்டையில ஓடிட்டே இருக்கும். டெஃபினட்டா அந்த நருமையோட பாலை நம்ம பசங்க அடிக்கல அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு யோசிச்சுட்டே இருக்க கரெக்டா இனாஷிரோட பசங்க அங்க வரானுங்க. ஏய் நீ கசியா தானே சைடோ ஸ்கூலை சேர்ந்தவன், என்ன நீங்களாம் கிளம்பலையாடா? ஓ எங்களோட மேட்சை பார்த்துட்டு அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு வேல்யூபிளான டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வந்தையாடான்னு கேட்கும்போது கசியை முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பணிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருப்பான். உங்ககிட்ட போய் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமா? கலெக்ட் பண்ணலாம் தான் வந்தேன், ஆனால் நீங்கள் விளாட்டை பார்த்துட்டு அப்படியே நான் ஆச்சரியமாகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி லைக் ஒரு மாதிரி பம்பர மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருப்பான். ஆனால் அப்போ அதில் ஒரு பையன் கசியாவை பார்த்து என்ன கசியா கடைசியாக நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பானா. ஆனால் அப்போ தான் காட்டுறாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் ஸ்கூல் முடிச்சு ஹை ஸ்கூல் எந்த ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலையில கசியா இருக்கிற டைம்ல கசியா மாதிரியே தான் அந்த நருமியா அதுக்கப்புறம் அந்த டார்க் ஸ்கினோட இருந்த பையன் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பசங்க இவனுங்க எல்லாருமே பயங்கரமான பிளேயர்ஸ் மிடில் ஸ்கூல்ல இருக்கும் போதே லைக் ஒரே ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கசியா ஒரு கேச்சரா பயங்கர டேலண்டடான ஒரு நபர்னு தெரிஞ்சுக்கிட்டு கசியாவை இன்வைட் பண்ணியிருப்பானுங்க. கமான் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இனாஷிரோ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கூல்ல தான் சேர போறோம், கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல இருந்து உனக்கும் இன்விடேஷன் வந்திருக்குன்னு தெரியும். அந்த இனாஷிரோங்கிற ஸ்கூல்ல பேஸ்பாலுக்கான ஃபெசிலிட்டிங்கிறது பயங்கர சூப்பர்வா அமைச்சிருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலோட கோச்சுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபரா இருக்கிறாரு. இது வரைக்கும் அவரோட டீமை ஏகப்பட்ட தடவை நேஷனல்ஸுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கோச், பேஸ்பால் ஆடுறதுக்கு செம்மையான ஒரு என்விரான்மெண்ட் பிளஸ் எங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ஸ் கூடவே நீயும் இருந்த அப்படின்னா நம்மள இந்த நேஷன்ல எவனாலே அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொன்னா கசியா இல்ல நான் வரல, நான் சைடோங்கிற ஒரு ஸ்கூல்ல சேரலான்னு இருக்கிறமானா. ஆனா அதுக்கு நருமையா சைடோவை கலாய்ச்சிருந்திருப்பான். என்னடே அந்த சைடோங்கிற ஸ்கூல் பழைய கோச் போனதுக்கு அப்புறம் புதுசா ஏதோ ஒரு கோச் வந்திருக்கானாமா, ஏதோ ஒரே ஒரு தடவை தான் நேஷனல்ஸ் கூட்டிட்டு போனான்னு கேள்விப்பட்டிருந்திருக்கோம். அவன் ஒரு மொக்க கோச்சா இருக்கிறான். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம்ல எல்லாம் போய் சேர்ந்துட்டு உன் திறமையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதரா, எங்க கூட வாடா அப்படின்னு சொன்னாலுமே கோச் நல்லா இருக்கிறாரு இல்ல அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா இனாஷிரோ அந்த ஸ்கூல்ல நீங்க போய் சேரல அப்படின்னாலும் அந்த ஸ்கூல் ஒரு பயங்கரமான ஒரு ஆல் ஸ்டார்ஸ் கொண்ட ஒரு ஸ்கூல் தான். இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ஸ்டார் பிளேயர்ஸ். போதாத குறைக்கு நீங்க வேற போய் அங்க சேர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அந்த இனாஷிரோ இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஸ்கூல் கூட ஆடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எதிர்த்து ஆடுனா ஜாலியா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் போய் அந்த ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணுங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீமா உருவாகி நில்லுங்க. உங்க ஸ்ட்ராங்கான டீமை எதிர்க்கிறதுக்கு டெஃபினட்டா நானும் டோர்னமெண்ட்ல இருப்பேன்னு சொல்லியிருப்பான். நருமியாக்கு கசியோட இந்த வார்த்தைகள் ஒரு மாதிரி ஜாலியா இருந்திருக்கும். தோடா செம்ம கூலா பேசுறான், ஆனா நீ எடுத்த இந்த முடிவுங்கிறது உன்னை வருத்தப்பட வைக்க போதுங்கிறது தான் நருமியோட பேச்சா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் போன வருஷம் அவுட் பண்ணி விட்டுருந்துருப்பானுங்க. ஆனா நீ இல்ல அப்படின்னாலுமே எங்க டீம் ஸ்டில் இந்த டோர்னமெண்டோட ஒன் ஆஃப் த டாப் டீமா தான் இருக்கு. டெஃபினட்டா இந்த வருஷமும் நாங்க தான் நேஷனல்ஸ் போக போறோம், அதனால ஓரமா உட்காந்து அழுகிறதுக்கு தயாராடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பானுங்க. கரெக்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹீரோலாம் வெளியில வந்துருப்பானா. கரெக்டா அங்க நருமையா போறத பார்த்து அன்னிமே டாய் என்னடா அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டா கசியா எதுவும் சொல்ல மாட்டான். பஸ்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமே ஹீரோ புலம்பிக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரியும் இந்த கசியா வந்து ஒரு இனாஷிரோவோட ஸ்பையா தான் இருக்கிறான், அதனால தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு கதறிட்டு இருந்தா. அப்போ பக்கத்துல உட்காந்துருக்கிற கிறிஸ் தான் கேட்பான், ஆமா உன்னை இதுக்கு முன்னாடி இனாஷிரோ ஸ்கூல்ல இன்வைட் பண்ணாங்களேன்னு. வெல் உண்மைதான், இன்வைட் பண்ணது என்னமோ உண்மைதான். பட் கிறிஸ் உங்களையும் டீச்சர் ரேவையும் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா நான் இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டேன், இனாஷிரோக்கு தான் போயிருந்திருப்பேன்னு சொல்லும் போது ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம கசியா பையன் ஒரு பொடி குஞ்சானா இருக்கிற டைம்லயே வந்து லைக் சின்ன பசங்க எல்லாருக்குமே ஒன்னா பேட் பிடிக்கணும் இல்லைன்னா பால் போடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். பெருசா யாருக்குமே வந்து கேச்சரா இருக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்திருக்காது. ஆனா ஒரு கேச்சரா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சீனியர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படின்னா சரி நான் கேச்சரா இருக்கிறேன்னு சொல்லி அப்படிதான் கசியா கேச்சருங்கிற அந்த ஒரு பொசிஷனை எடுத்துருப்பானா. ஆனா அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர்ல வரும்போதே அவன் ஸ்டார்டிங் லைன் அப்ஸ்ல டோர்னமெண்ட்ஸ்லாம் பங்கேற்க ஆரம்பிச்சிருப்பான். கேச்சரோட வேலையை பாலை கேட்ச் பிடிச்சிட்டு ரன் அவுட் பண்றதுக்காக பாலை தூக்கி போடுறது தானே. ஸோ அப்படி ரன் அவுட் பண்றதுக்காக அவன் பால் தூக்கி போறத வேகத்தெல்லாம் பார்த்துட்டு கோச்சஸ் வந்து மேபி இந்த பையனை நம்ம ஒரு பிக்சர் ஆக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கசியா வம்படியா இல்ல நான் கேச்சிங் தான் பண்ணுவேன், எனக்கு இங்க உட்காந்துக்கிட்டு
மொத்த டீமையும் பார்க்குற மாதிரி, இன்னும் சொல்ல போனா ஒரு அன்அஃபிஷியல் கேப்டனா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதனால நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பானா. பேட்டிங் அண்ட் பிச்சிங்ல இருக்கிற சீனியர்ஸ்லாம் அடிக்கடி சொதப்பியிருந்திருப்பானுங்களா. ஸோ நீங்க என்னென்ன சொதப்புறீங்கிற விஷயத்தெல்லாம் கஸியா அவங்க கிட்ட பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவான். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் ஒரு கேச்சரா உட்காந்துக்கிட்ட ஆப்போனன்ட்ஸ் எப்படி ஆடுறாங்க, இவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்னு மொத்த கேமையுமே பார்க்குறான்ல. ஸோ அதனால சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னா பெரிய பசங்களுக்கு கோவம் வந்துடும். தம்மா துண்டு இருந்துகிட்டு ஓரா வாய் பேசுறாடான்னு சொல்லி அவன் வாயை உடச்சிருப்பானுங்க. அடுத்த நாள் காலையில் அவனுங்க ப்ராக்டிஸுக்கு வரும்போது ஓகே அந்த பொடி பையன் இனிமேல் வரமாட்டான், அழுதுட்டு அம்மா மடியில் படுத்துருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தா அவனுக்கு முன்னாடி அந்த இடத்துல கட்டு போட்டுக்கிட்டு விளையாடுறதுக்காக வந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, அடிச்சாலும் போக மாட்டேங்கிறான், திட்டாலும் போக மாட்டேங்கிறாங்கிறங்காட்டி கஸியா கூட எல்லாரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஸ்டில் கஸியா கிட்ட அந்த திமிரா பேசுற அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்ப இருந்தே இருந்திருக்கும். ஆனா என்ன திமிரா பேசுறங்காட்டி நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவனோட திறமையை அக்னாலேஜ் பண்ணிக்கிற ஃபெல்லோ பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம கஸியா ஒரு டோர்னமெண்ட் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்குமா ஒரு மேட்ச்ல. அந்த டோர்னமெண்ட்ல சீனியர் கேச்சரா ஒரு பையன் இருந்திருப்பான். அது நம்ம கிறிஸா இருந்திருக்கும். கிறிஸோட அப்பா ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் தான். அதனாலேயே அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படி இந்த ப்ரொஃபஷனலான பேஸ்பால் ஆடுறதுங்கிறத ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே கிறிஸ் வந்து கத்து வச்சிருந்திருப்பானா. இந்த மேட்சை பார்க்கறதுக்காக நம்ம டீச்சர் ரேவும் வந்திருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த மிடில் ஸ்கூல் பசங்களாம் கேம் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு எவன் தேருவான் தேராதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்களா. அப்படி அவங்களோட கண்ணு கிறிஸ் மேல போயிருந்திருக்கும். கிறிஸுக்கு எதிரான டீம்ல தான் நம்ம கஸியாவும் ஆடிக்கிட்டு இருந்திருப்பானா. அண்ட் கஸியா ரொம்ப நல்லாவே ஒரு கேச்சரா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த கிறிஸுமே அக்னாலேஜ் பண்ணியிருந்திருப்பான். பரவாயில்ல இந்த குட்டி பையன் நல்லா ஆடுறானேன்னு. ஆனா கஸியா பேட் பிடிக்க வரும்போது கிறிஸ் ரொம்ப ஈஸியாவே பிச்சருக்கு சிக்னல்லாம் காட்டி கஸியாவை அவுட் பண்ணியிருந்திருப்பாங்களா. கஸியா காண்டா இருப்பான், இர்ரி மவனே அடுத்த இன்னிங்ஸ்ல நீ பேட் பிடிக்க வருவீல, உன்னை நான் எப்படி அவுட் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிறிஸும் பேட் பிடிக்க வரான். கஸியாவும் அவனோட மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு இவனுக்கு எப்படி பால் போடலாங்கிற மாதிரிலாம் யோசிச்சு கையை வைக்கிறான். ஆனா வந்த பாலை தலைவன் தூக்கி சொருவுறான். அது ஒரு ஹோம் ரன்னா போகுது. எஸ் கிறிஸ் பேட்டிங்லயுமே செம்ம டேலண்டடான ஒருத்தனா தான் இருந்திருக்கான். நம்ம கஸியாவோட டீம் ஒரு ரன் கூட அங்க ஸ்கோர் பண்ணவே இல்லை. எப்படி பார்த்தாலுமே கிறிஸோட டீம் தான் அங்க ஜெயிக்க போகுது. இருந்த போதிலும் கஸியா எப்படியாவது ரன் அடிக்கணும்னு பால் வந்த உடனே சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனா பால் அது பாட்டுக்கு தலைக்கு மேல போயிருந்திருக்கும். ஃபவுல் தான், ஆனா அதை ஃபவுல் ஆக்க விட மாட்டேன், அதை நான் அவுட் எடுப்பேங்கிற மாதிரி கிறிஸ் ரிஸ்க் எடுத்து அந்த பாலை பிடிச்சு அவுட் பண்ணியிருந்திருப்பான். அந்த பாலை பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஆனா அதை பண்ணியிருந்திருப்பான். அது கஸியாவை இன்ஸ்பயர் பண்ணியிருந்திருக்கும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கிரவுண்ட்ல அங்க இருந்து போயிருவானுங்களா. இப்போதைக்கு கஸியா மட்டும் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பான். சே பேட்டிங்கில் மட்டும் இல்லை, அந்த நாய் என்னன்னா கேச்சிங்லேயும் இந்த அளவுக்கு ஆடுது. எப்படி பார்த்தாலும் என்னோட பெரிய பையன், அவங்க அப்பா வேற ஏதோ ஃபாரின் பிளேயர். ஆமா நான் இந்த ஓட்ட உடசல் டவுனில் பிறந்த ஒருத்தன். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களை எதிர்த்து ஆடினா என்னால் இன்னும் பெட்டராக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கு போல அப்படின்னு நினச்சா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்போது, ஆனால் அப்போ கஸியா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம டீச்சர் ரே வந்து அப்புறம் குட்டி பையன் ஏன்னா அடுத்த வருஷம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறியாங்கிற மாதிரி கேட்டிருந்துருப்பாங்களா. நான் ஏன் அடுத்த வருஷம் ஸ்கூல் மாறணும், நான் இப்போ ஏழாப்பு தான் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லக்குள்ள எனது நீ ஃபர்ஸ்ட் இயர் பையனா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. ஏன் அந்த ஷாக் ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சுவலி அந்த டீச்சர் ரே வந்து கிறிஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. சரி பையன் எப்படி ஆடுறான்னு பார்க்கலான்னு. ஆனா வந்த இடத்துல சர்ப்ரைசிங்லி கிறிஸ் அளவுக்கு இல்லைன்னா கிறிஸோட கொஞ்சம் கம்மியா கஸியாவும் பெட்டரா ஆடி இருந்திருக்கான். வயசுமே இன்னும் கம்மி அப்படிங்கும் போது அந்த டீச்சர் ரேக்கு கஸியா மேல இன்னுமே நம்பிக்கை வந்திருக்கும். சரி இவனை கண்டிப்பா நம்ம டீம்ல இழுத்து போட்டுக்கலாம், இவன் பெட்டரா இன்னும் வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கஸியாவும் என்ன இதெல்லாம் நடந்த ஒரு 4 வருஷம் இருக்குமா, அன்னைக்கு அந்த அம்மா வந்து என்ன பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் இந்த டீம்ல இருந்திருக்க மாட்டேன். அதுவும் நான் யாரை பார்த்து வாயை பொழந்தனோ அந்த நபர் கூட நான் ஆடி இருந்திருக்க மாட்டேன். இதோ இப்போ இருக்கிற டீம்மேட்ஸ் வேற. ஸோ இந்த மாதிரியான ஆளுங்க கூட நான் விளையாட போறேன் அப்படின்னா கண்டிப்பா இது விதின்னு சொல்ற தவிர எனக்கு வேற வார்த்தை கிடைக்கலன்னு நினைச்சிருப்பான். ஒன்ஸ் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரின்சிபலும் விபியும் நம்ம கோச்சுக்கிட்ட என்ன தல டீம் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க, கண்டிப்பா இந்த வருஷம் நேஷனல்ஸ் போயிரும்லன்னு கேட்டதுக்கு வெல் நம்ம எதிர்த்து ஆட போற டீம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம். ரொம்ப முக்கியமா அந்த நருமியாங்கிற பையன் அவன் போன வருஷமே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், அதனால தான் நம்மளே தோக்கடிச்சுட்டான். ஆனா இந்த வருஷம் அவன் இன்னுமே வளர்ந்து வந்திருக்கான். எதிர்பார்த்ததோடமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளேயரா அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்குள்ள தெய்வமே தோத்துரும் அப்படின்னு இன்டைரக்டா சொல்ல வரையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல பேட்டோட சத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியா கேக்குது. நம்ம பசங்க எல்லாருமே அவங்களோட பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கானுங்க. அங்க பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம பசங்களை பார்த்தோன்னே கோச் சொல்லுவாரு, உண்மைதான் அந்த நருமியாங்கிற பையன் இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவோ வளர்ந்துருக்கான், ஆனா வளர்றது அவன் மட்டும் கிடையாது நம்ம ஆளுங்களும் தான் சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ யா தேங்க்யூ.